நீ செய்த தொண்டினால்தான் நான் நடத்திய வேள்வி வெற்றியடைந்தது. உனது பணிவிடைகளைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும்? தங்கள் குழந்தைக்கு நான் தாயாக வேண்டும். இதுவே நான் கேட்கும் வரம். என்னது? எனது மகன் அசுரகுலத்து பிள்ளையா? அசுரகுலத்தில் பிறந்த பிள்ளைகள்தான் பிறந்தவுடன் தாயின் வயதை எட்டி விடுவார்கள். தரமறியாமல் வரம் தர முனைவது கூட எவ்வளவு தவறு என்பதை உன் மூலம் புரிந்து கொண்டேன். ஒரு அசுர மைந்தரை என் மூலம் பெறுவதற்காகவே நீ இங்கு வந்தாய் என்பதை உணர்ந்து கொண்டேன். தாங்கள் நம் மகனுக்கு ஏதும் சொல்ல விரும்பவில்லையா? சொல்வதனால் பயனில்லை என்று தெரிந்த பிறகு எதை சொல்லி என்ன பயன்? அவனுக்கு புத்திமதிகளை சொல்லக்கூடியவர் அசுரகுரு சுக்ராச்சாரியார் தான். அங்கு அழைத்துச் செல். சகல காரியங்களையும் சாதிக்கும் வல்லமையும் நீ பெற்றிருக்கிறாய். அனைத்தும் தங்கள் ஆசையின் பலன்தான் குருதேவா. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என் மாதா சுட்டி காட்டிய குரு தாங்கள் என்பதால் குருவே தெய்வம் என்ற வாக்கின்படி தங்களையே தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டேன். இன்றே நீ கானகம் செல்ல வேண்டும். தனிமையில் படைப்பு கடவுளான பிரம்மதேவனை நினைத்து நீ தவம் புரிய வேண்டும். ஓம் பிரம்மதேவாய நமக என்று நீ உச்சரிக்கும் மந்திரம் அந்த நான்முகனின் 8 செவிகளிலும் மோதி 8 திசைகளிலும் எதிரொலிக்க வேண்டும். நான் அவ்வாறே செய்கிறேன். கூடாது, கூடாது. மீண்டும் ஒரு அசுரன் பிடியில் நாங்கள் அகப்பட்டு விடக் கூடாது. அக்னிதேவா, அதோ பாருங்கள். ஓம் பிரம்மதேவாய நமக. இந்த தவத்தை இனியும் தொடரவிடக் கூடாது. உடனே சென்று அதை தடுத்தாக வேண்டும். வாருங்கள். இவன் ஒருவன் தவத்தை கெடுப்பதற்கு நாம் 3 பேர் எதற்கு? இந்த வருணன் உண்டாக்கும் பெருமழையே அவனை மூழ்கடித்து விடாதா? அவன் தண்ணீரில் மூழ்கும் காட்சியை கண்ணார கண்டு கழியுங்கள். கை சொடுக்கும் நேரத்தில் அவன் கதையை முடித்து விடுகிறேன். பாருங்கள். என்ன வருணதேவா, வீராவேசமாக சென்றாய், சென்ற வேகத்திலேயே திரும்பி வந்து விட்டாய். என்ன வாயுதேவா, நீ என்ன செய்கிறாய்? கை சொடுக்கி சொடுக்கி கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறேன். கைதான் சுளுக்கிக் கொண்டதே தவிர அசுரனின் கதை முடிந்ததாக தெரியவில்லை. வேண்டாம் இந்த வீண் பேச்சு. உன்னால் முடிந்தால் நீ அதை செய்து காட்டலாமே. என்ன சொல்கிறாய்? நான் புயலாக மாறி அவனை பற்றி கொண்டு விட்டால் அவன் போய் விழுந்த இடம் எதுவென்று தெரியாமல் நீங்கள் போய் தேட வேண்டி வரும். தேட வேண்டியது அவனையா அல்லது அவமானம் தாங்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்ள போகும் உன்னையா என்பது நீ எங்கு போய் வந்த பிறகுதான் தெரியும். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் உயிர் மூச்சாய் ஓடிக்கொண்டிருப்பவன் நான் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாய். நீ உன் மூச்சை ஒரு முறை இழுத்து விடுவதற்கு முன்னால் அவனது மூச்சை நிறுத்தி விட்டு வருகிறேன் பார். ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 ஓம் பிரம்மதேவாய வாயுதேவா, உன் வல்லமை இவ்வளவுதானா? ஓம் பிரம்மதேவாய நமஹ. நீ என்ன செய்து
ஒரு முறை என் மூச்சை இழுத்து விடுவதற்குள் அசுரன் மூச்சை நிறுத்தி விடுவதாக யாரோ சொன்னார்கள். அதற்காகத்தான். போதும் போதும், பகைவனின் தவத்தை கலைக்க வந்துவிட்டு நீங்களே பகைவர்கள் போல் பேசுகிறீர்கள். உங்கள் இருவராலும் முடியாததை நான் ஒருவன் சென்று சாதித்து காட்டுகிறேன் பார். ब्रह्मदेवाय नमः। ओम 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 ब्रह्मदेवाय இப்பொழுதே புறப்பட வேண்டியதுதான். சற்று பொறுங்கள் சுவாமி. எங்கே செல்கிறீர்கள்? என் பக்தன் ஒருவனுக்கு வரமளிப்பதற்காக. யார் அந்த பக்தன்? கஜமுகாசுரன். அவன் யார் என்று தங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படி கேட்கிறாய்? சுவாமி, ஆண்டாண்டு காலமாய் அல்லல் பட்டுக் கொண்டிருந்த அமரகுலம் இப்பொழுதுதான் அமைதியாக வாழ்கிறது. வேத நாதங்களும் வேள்வி மந்திரங்களும் வானவர் செவிகளில் தேனமுதாய் பாய்கிறது. உண்மைதான். எந்த நேரத்தில் எந்த அசுரன் வருவானோ என்று நொந்து போயிருந்த இந்திராதி தேவர்கள் எந்த காலத்திலும் இனி அசுர பயம் இல்லை என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் என்ன சந்தேகம்? தவ சிரேஷ்டர்கள் தங்களுக்கு விருப்பமான கானகங்களில் ஆனந்தமாக ஆசிரம வாழ்க்கை நடத்துகிறார்கள். அண்டங்கள் அனைத்தும் அவைகளுக்குரிய முறையில் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் இப்பொழுது ஏன் சொல்கிறாய்? தாங்கள் கஜமுகாசுரனுக்கு வரம் தந்தார். அத்தனையும் வீணாகி விடுமே. மீண்டும் ஒரு தேவாசுர யுத்தம் மூண்டு விடுமே. அதற்காக என்ன செய்ய சொல்கிறாய்? அசுரனுக்கு வரம் தருவதற்கு முன் அதன் விளைவுகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்று கூறுகிறேன். கலைவாணி, நீ அறியாதது என்ன இருக்கிறது? தவம் புரிபவர்களுக்கு அவர்கள் கேட்கும் வரத்தை தர வேண்டியது எனது பொறுப்பில்லையா? அதன் விளைவுகள் எனக்கே பாதகமாக இருந்தாலும் அதை தவிர வேறு வழி இல்லை. இதோ தவாக்கினி என்னை சூழ்ந்து கொண்டு நான் வீட்டிற்கும் தாமரை மலரையே தகிக்க தொடங்கிவிட்டது. இனியும் தாமதிக்க முடியாது. நான் வருகிறேன். கஜமுகாசுரா, பிரம்மதேவா, புவனங்கள் அனைத்தும் படைத்த பிரம்மதேவரே,
திசை நான்கையும் தங்களது திருமுகங்களாக பார்த்துக் கொண்டிருக்கும் படைப்பு கடவுளே, அருள் புரியுங்கள். கஜமுகாசுரா, உனது தவத்தைக் கண்டு திருப்தி அடைந்து வேண்டிய வரத்தை கேள். விண்ணுலகம் மண்ணுலகம் என் கண் பட்ட மறுகணமே என் காலடியில் உருள வேண்டும். மூவுலகத்திலும் யாவரையும் வெல்லும் வலிமை எனக்கு வேண்டும். அனைத்துக்கும் மேலாக மரணமற்ற வரத்தை எனக்கு தாங்கள் தர வேண்டும். கஜமுகாசுரா, நீ கேட்ட வரங்கள் அனைத்தும் நான் உனக்கு தருகிறேன். ஆனால் மரணமற்ற வரத்தை தரும் உரிமை எனக்கில்லை. படைக்கப்பட்டவை என்றாலே அவை உடைக்கத்தக்கவை என்பது பொருளாகிறது. பிறப்பு என்று ஒன்று நேர்ந்து விட்டால் இறப்பு என்பதும் உறுதியாகி விடுகிறது. இறைவனாக இருந்தாலும் அவர் இந்த பூமியில் ஒரு தாயின் வயிற்றில் தோன்றிவிட்டால் மரணம் என்பதை அடைந்தே தீர வேண்டும். அப்படியானால் இத்தனை காலம் நான் புரிந்த தவத்திற்கு எந்த ஒரு பலனும் இல்லையா? ஏனில்லை. எதனால் உனக்கு மரணம் நேராது என்று நம்புகிறாயோ அதனை கேள். அதனையே உனக்கு வரமாக தருகிறேன். என்னை வெல்லக்கூடியவன் இருவரின் தேக சம்பந்தத்தால் தோன்றாதவனாக இருக்க வேண்டும். அவனது தோற்றம் மனிதனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது, ஏன் தேவனாக கூட இருக்கக்கூடாது. மொத்தத்தில் இன்ன வடிவம் என்றே சொல்லும்படி அவன் இருக்கக்கூடாது. இத்தனைக்கும் மீறி அதன்படி ஒருவன் தோன்றி வந்தான். அவன் எவனாலும் செய்யப்படாத ஆயுதத்தால் மட்டுமே என்னை கொல்ல வேண்டும். இத்தகைய வரத்தை தாங்கள் தந்தருள வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். புவனங்களை வென்ற கஜமுகாசுரன், பூவுலக சக்கரவர்த்தி கஜமுகாசுரன் மன்னர் வாழ்க, மாமன்னர் வாழ்க, அசுரகுல சக்கரவர்த்தி வாழ்க 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 வாழ்க. புவனங்களை வென்ற கஜமுகாசுரன் வாழ்க 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 வாழ்க. வாழ்த்துங்கள் வீரர்களே, வாழ்த்துங்கள். புவி அனைத்தும் இனி அசுர குலத்தின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டது என்பதை திசை அனைத்து உணரும்படி உரத்த குரலில் வாழ்த்துங்கள். ஒளிந்து கொள்ள இடம் தேடி மறைந்து வாழ்ந்த அசுர கூட்டம் உயர்ந்து வாழ்வு பெற்று உலகமெங்கும் பவனி வரும் பெருமை பெற்றதை கூறி வாழ்த்துங்கள். உண்மைதான் கஜமுகாசூரா, உண்மைதான். பேர் சொல்ல வந்தவன் பேரன் என்பார்கள். என் பேரை சொல்லவும் பயந்து கொண்டிருந்த நான் இன்று உன் பேரை உலகமெங்கும் சென்று முழங்கும்படி செய்து விட்டாய். பிறந்த நாள் முதல் ஒரு சுகமும் காணாத உன் தாய் விபுதை இன்று ராஜமாதாவாக பெருமை பெற்று விளங்கும்படி செய்து விட்டாய். பிரபு, யார் எங்கிருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஊர் ஊராக ஓடிக்கொண்டிருந்த அசுர குலத்தார் பாரியங்கள் வலிமையை என்று
பார் முழுவதும் சென்று முழங்கும்படி செய்துவிட்டீர்கள். மண்ணுலகம் நம்முடையதாயிற்று. மதங்கமாபுரம் பூமிக்கு தலைநகரமாயிற்று. அசுரகுலத்து பெருமைமிக்க வீரர்களே, இனி நீங்கள் யாருக்காகவும் அச்சப்பட்டு பதுங்கி இருக்க தேவையில்லை. இழந்த சுகங்கள் எல்லாம் அடைந்து விட்டோம் என்று இந்த பூலோக இன்பங்கள் அனைத்தையும் அனுபவியுங்கள். பிரம்மதேவரிடம் நான் பெற்ற வரங்களை கண்டு நம் குருதேவரே பிரமித்து விட்டார் என்றால் மரணத்தை வென்று வாழும் அரசனை நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்றுதான் அதற்கு பொருள். அதனால் இனிமேல் நம்மை எதிர்ப்பதற்கு எவருமே இவ்வுலகில் இல்லை என்று எக்காலமிடுங்கள். நிறுத்துங்கள். இதோ இங்கே பார் கஜமுகாஸ்வரா. இது என்ன விசித்திரம்? சிரம் மட்டும் என்னுடன் உரையாடுகிறது. யார் நீங்கள்? நவக்கிரகங்களில் ஒருவனாகி நாகத்தின் உடலை பெற்றவன். சாயா கிரகம் என பெயர் பெற்றாலும் எவராலும் சாயாத வலிமை பெற்றவன். அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்யவமர்த்தனம் சிம்ஹிகா கற்பசம்பூதம் சம்ராம்ஹூம் பிரணமாம் யகம் என்னும் தோத்திரத்தால் துதிக்கப்படுபவன். இதன் பொருள் பாதியுடல் கொண்டவன், சிரம் மட்டும் இருப்பதால். மிகுந்த வீரியம் படைத்தவன், பாம்பின் உடலை கொண்டிருப்பதால். சந்திர சூரியர்களை பகைப்பவன், அவர்கள் தன்னை காட்டிக் கொடுத்தார்கள் என்பதால். இத்தகைய சிம்ஹிகா புத்திரரான ராகுவை நான் துதிக்கிறேன் என்பது பொருள். அப்படியானால் தாங்கள் தான் ராகுவா? ஆம். இந்த சிரத்திற்கு பெயர் ராகுவென்றால் இதன் உடலுக்கு பெயர் கேது. இது என்ன வியப்பாக இருக்கிறது? ஒருவரின் தலை வேறு உடல் வேறாகி எப்படி இரு பெயர்களில் இயங்க முடிகிறது? அசுரகுலத்தில் பிறந்த ஒரே காரணத்தால் எங்களுக்கு இப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டது கஜமுகாஸ்வரா. அமுதம் கடைந்த அசுரகுலத்தின் பிதா மகனாகிய நான் தேகத்தை இழந்து நாகத்தின் உடல் பெற்று வாழ்கிறேன். தாங்கள் அசுரகுலத்தின் முன்னவன் என்பது உண்மையானால் என்னுடைய வெற்றியை கண்டு மகிழாமல் ஏன் இதை நிறுத்தச் சொன்னீர்கள்? மூவுலகத்தையும் வெல்லும் ஆற்றல் படைத்த அசுரகுலம் பெரும் பூவுலகத்தை வென்றதற்காக பூரித்து போய் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வதை தடுப்பதற்காகத்தான் நிறுத்தச் சொன்னேன். அப்படியானால் வெறும் பூமியை வென்றதால் மட்டும் இது அசுரகுல சாம்ராஜ்யம் ஆகிவிட முடியாது கஜமகாஸ்வரா. அசுரகுலத்தின் அரிய சாதனைகளை நீ அறியாததால் தான் இந்த அற்ப வெற்றியை கண்டு தற்புகழ்ச்சி செய்து கொள்ள முனைந்து விட்டாய். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? விண்ணுலகத்தை இந்த மண்ணுலகிற்கு கொண்டு வர வேண்டும். அசுரகுலம் முழுவதையும் அழித்து விட்டோம் என்று அகந்தை கொண்டிருக்கும் அமரர்களை உன் அடிமையாக்க வேண்டும். உங்கள் அசுரகுலத்தின் பிதாமகனை சிரம் வேறு உடல் வேறாக துண்டிக்கச் செய்த துரோகிகளுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும்.